ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இந்துஸ் கிச்சன். இன்றைக்கி நம்மளோட சேனலில் ரொம்ப சூப்பரான டேஸ்டான மீன் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஒரு கடாயில் 4 டேபிள் ஸ்பூன் அளவு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. மீன் குழம்பு செய்யும்போது நல்லெண்ணெய் சேர்த்து செஞ்சால் ரொம்ப நல்லாயிருக்கும். எண்ணெய் சூடானதுக்கப்புறமா 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் சோம்பு, 1/4 டீஸ்பூன் வெந்தயம், கொஞ்சம் கை நிறைய கருவேப்பிலை சேர்த்து பொரிய விட்டுக்கோங்க. இப்போ இதில் 20 சின்ன வெங்காயத்தை தோல் உரிச்சிட்டு முழுசாகவே சேர்த்துக்கலாம். 20 பல்லு பூண்டு சேர்த்துக்கோங்க. ஸ்டவ்வை மீடியம் ஹீட்டில் வச்சுட்டு வெங்காயம் பூண்டையும் 2 நிமிஷம் வதக்கி விட்டுக்கலாம். நான் எடுத்துருக்கிற சின்ன வெங்காயம் ரொம்ப சின்னதாக இருக்கிறதுனால முழுசாகவே சேர்த்துருக்கேன். உங்ககிட்ட இருக்கிறது கொஞ்சம் பெருசாக இருந்தது அப்படின்னா 2 கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கினதுக்கு அப்புறமா இதில் 2 பெரிய தக்காளியை சின்ன பீசஸாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. குழம்புக்கு தேவையான அளவு உப்பையும் இப்போவே சேர்த்துடலாம். உப்பு சேர்க்கும்போது வெங்காயம் தக்காளி எல்லாமே சீக்கிரமாக வதங்கிடும். தக்காளி நல்லா மசிகிற வரைக்கும் வதக்கிக்கோங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு நம்மளுக்கு தக்காளி எல்லாமே மசிஞ்சு வந்திருக்கணும். இந்த ஸ்டேஜில் ஸ்டவ்வை லோ ஹீட்டில் வச்சுட்டு மசாலா தூள் ஆட் பண்ணிக்கலாம். இதில் இப்போது 1/4 டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள், 2.5 டீஸ்பூன் அளவு வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. குழம்பு மிளகாய் தூளோட ரெசிபி டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. உங்களுக்கு தேவைப்பட்டதுன்னா ப்ளீஸ் செக் பண்ணிக்கோங்க. இதில் இப்போது 1/2 டீஸ்பூன் அளவு காஷ்மீரி மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன். இது நான் கலருக்காக மட்டும்தான் சேர்த்துருக்கேன். இது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு விருப்பம் இருந்தால் சேர்த்துக்கலாம், இல்லைன்னா விட்டுறலாம். ஸ்டவ்வை லோ ஹீட்லேயே வச்சுட்டு இதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிக்கோங்க. சப்போஸ் உங்ககிட்ட குழம்பு மிளகாய்த்தூள் இல்லைன்னா 1.5 டீஸ்பூன் அளவு தனி மிளகாய்த்தூள், 2 டீஸ்பூன் அளவு மல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் அளவு சோம்புத்தூள் சேர்த்துக்கோங்க, கரெக்டாக இருக்கும். மசாலாவோட பச்சை வாசனை போனதுக்கப்புறமா இதில் 1.5 கப் அளவு தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மீடியம் ஹீட்டில் வச்சு ஒரு 5 நிமிஷம் கொதிக்க வச்சுக்கலாம். மீன் குழம்புக்கு தண்ணி சேர்க்கும்போது அளவாகவே சேர்த்துக்கோங்க. ரொம்ப அதிகமாகிடுச்சு அப்படின்னா மீன் சேர்த்தோன்னா ரொம்ப தண்ணி ஆகிடும். இப்போ பாருங்கள், குழம்பு நல்லா கொதிச்சிட்ருக்கு. இதில் இப்போது ஒரு பெரிய லெமன் சைஸ் அளவு புளியை ஒரு 1/2 கப் அளவு தண்ணியில் 10 நிமிஷத்துக்கு முன்னாடியே ஊற வச்சுருக்கேன். அதை நம்ம இப்போ சேர்த்துக்கலாம். இதை இப்போது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷம் கொதிக்க வச்சுக்கோங்க. அந்த புளியோட பச்சை வாசனை எல்லாமே போகணும். குழம்பு நல்லா இந்த அளவுக்கு கொதிச்சதுக்கப்புறமா ஸ்டவ்வை லோ ஹீட்டில் வச்சுட்டு நம்ம மீனை சேர்த்துடலாம். நான் இன்றைக்கி 3/4 கிலோ அளவு ஷீலா மீன் எடுத்திருக்கேன். உங்களுக்கு எந்த மீன் பிடிக்குமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் எடுத்துக்கலாம். மீனை சேர்க்கும்போது ஒன்றொன்னா சேர்த்துக்கோங்க. மீன் எல்லாமே சேர்த்ததுக்கப்புறமா நம்ம கரண்டி எதுவுமே யூஸ் பண்ணக்கூடாது. இந்த மாதிரி 2 கைப்பிடி பிடிச்சிட்டு லைட்டாக அந்த பாத்திரத்தை குலுக்கி விட்டீங்க அப்படின்னா மீன் நல்லா கரெக்டாக செட்டில் ஆயிரும். இப்போ இதை ஒரு தட்டு போட்டு மூடிட்டு 5 நிமிஷம் லோ டு மீடியம் ஹீட்டில் வச்சு 5 நிமிஷம் கொதிக்க வச்சுக்கலாம். இப்போ 5 நிமிஷத்துக்கு அப்புறமா பாருங்கள், குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு, மீன் எல்லாமே வெந்துருச்சு. அவ்வளோதான், நம்ம இப்போ இதை ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு ரொம்ப டேஸ்டான மீன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.